இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 8வது நாள். 8வது நாளாகிய இன்று இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பொற்பாதத்தில் வைத்து ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். முடிந்தால் கண்களை மூடியவாறு பயபக்தியோடு இந்த சிறு ஜெப வழிபாடில் பங்கெடுத்தால் நன்றாக இருக்கும். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பு தந்தையே இறைவா, இதோ 8வது நாளாகிய இன்று இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும், இன்றைய தியானத்தில் பங்கெடுக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரியையும் நிறைவாக ஆசீர்வதித்தலும் ஆண்டவரே. அன்பிறைவா, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தை அனுப்பி எங்களுக்கு உற்சாகத்தை தருகின்றேன். நாங்களும் எங்களுடைய பாவங்களினாலும் குற்றங்களினாலும் இறந்தவர்களாக மரித்தவர்களாக இருந்த போதிலும் நீர் உம்முடைய அன்பு மகனை அனுப்பி எங்களுக்கு உயிரை கொடுத்தீர், புதிய வாழ்வை கொடுத்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பு தந்தை இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த புதிய வாழ்வு, இந்த வாழ்வு எவ்வளவு மேலானது, எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு மேன்மையானது என்பதை எங்களுக்கு உணர்த்தும் அப்பா. அதோடைய முக்கியத்துவத்தை, அது எவ்வளவு எங்களுடைய வாழ்க்கையில் புதுமை செய்கிறது, வல்லமை தருகிறது என்பதை இந்த இன்றைய சிந்தனை வழியாக எங்களுக்கு உணர்த்தும். இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய தியானத்தின் 3வது பகுதியில் இருக்கிறோம். இது 3வது பகுதி. ஒவ்வொரு பகுதிகளாக பிரித்து இந்த தியானத்தில் நாம் கலந்து கொள்கிறோம். இது 3வது பகுதி. 3வது பகுதியில் நாம் எதை குறித்து தியானிக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை சற்று ஆழமாக தியானிக்கிறோம். இது இந்த பகுதி இந்த தியானத்தின் மைய பகுதி என்று சொல்லலாம். ஏன்னா மிக மிக முக்கியமான காரியங்கள் இந்த பகுதியில் தான் நாம் தியானிக்கிறோம். இதோட தொடர்ச்சி தான் மற்ற பகுதியெல்லாம், மற்ற நாட்கள் எல்லாம். இந்த பகுதி நாம் எதை குறித்து தியானித்தோம்? கடந்த 2 நாட்களாக நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு, உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு என்பதை பற்றி தியானித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தால் நமக்கு கிடைத்த அந்த புதுமையான அந்த வாழ்வு, அற்புதமான வாழ்வு, 2ஆம் மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை, அது நாம் தியானித்தோம். அன்பானவர்களே, தொடங்குவதற்கு முன்னதாக, நம்முடைய சிந்தனைகள் தொடங்குவதற்கு முன்னதாக 2 கேள்விகளை நான் கேட்கிறேன். முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், 2வது கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், 2வது கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதாவது நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து கடைசி ஆதாம், அவரோடு அந்த ஆதாமுடைய வம்சம் முடிவுக்கு வருகிறது. நாம் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டு நாம் மரித்தோம், இறந்தோம், அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். இப்பொழுது அதன் பிறகு இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது, 2ஆம் மனிதனாக உயிர்த்தெழுந்த பொழுது நாமும் அவரோடு உயிர்த்தெழுந்தோம். புதிய வாழ்வை நாம் பெற்றுக்கொண்டோம். இப்ப நாம் ஆதாமின் வம்சத்தை சார்ந்தவர்கள் அல்ல, 2வது மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான வம்சத்தை சார்ந்தவர்கள். அப்பா, சரி, இந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் என்றால் சார்ந்தவர்கள், அந்த உண்மை நாம் பார்த்தோம். இது எப்படி, இந்த கேட்ட உண்மை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் சொந்தமாக்குறது? எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இது உண்மையாகும்? நாம் என்ன செய்யணும்? எப்படி என்ன செய்யணும்? அது நான் பதில் சொல்றேன். 2வது கேள்வி உங்களுக்கு. முதல் கேள்வி நான் பதில் சொல்றேன். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைகிறார்களோ, இணைக்கப்படுகிறார்களோ,
இணைந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கை கிடைக்கும். இந்த வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில உண்மையாகும். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறார்களோ, இணைக்கப்படுகிறார்களோ, அவர்கள் தான் புது படைப்பாக மாறுகிறார்கள். 2 கொரிந்தியர் 5:17. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருப்போர் புதிய படைப்பாக இருக்கிறார்கள். நியூ கிரியேஷன். படசெல்லாம் போயிடுச்சு, டோட்டலி நியூ. யாருக்கு? இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்பவர்களுக்கு. சரி, இப்ப அடுத்த கேள்வி உங்களுக்கு. எவ்வாறு நாம் இயேசு கிறிஸ்துவோடு இணைய முடியும்? எப்படி நாம் இயேசு கிறிஸ்துவோடு இணைய முடியும்? எப்படி நாம் ஜாயின் ஆக முடியும்? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பதில் ஓகே, ஒரு சிலர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நாம் திருமுழுக்கின் வழியாக இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறோம். திருமுழுக்கு வழியாக இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறோம். அதற்கு வசனம் கலாத்தியர் 3:27. 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி, பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு ஞானஸ்நானம் பெற்ற நீங்கள் அவரை அணிந்திருக்கிறீர்கள். அந்த வசனம் அருமையா தெளிவா இருக்கு. ஓகே, இப்ப நம்ம அடுத்ததுக்கு போவோம். அதாவது இந்த 2 நாட்கள், இந்த பகுதியில் கடந்த 2 நாட்கள் நாம் தியானித்ததை, சிந்தித்ததை பவுலடிகளார் ஒரு இடத்துல அனைத்தையும் தொகுத்து வழங்கியிருக்கிறார். ஒரு சம்மரைஸ் பண்ணியிருக்காரு. அதையும் பார்த்து நம்ம மற்றதுக்கு போகலாம். அழகா நம்ம பார்த்ததை ஒரு வித்தியாசமா வேறொரு கோணத்துல தொகுத்து ஒரு சம்மரைஸ் பண்ணி ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அந்த வசனங்களை நாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். படிப்படியா சொல்லியிருக்காரு, ஸ்டெப்பா சொல்லியிருக்காரு. அது மிகவும் அருமையா இருக்கிறது. அதை நாம் இன்றைய தினம் தியானிப்போம். அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கிறிஸ்தவ வாழ்வை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்தவ வாழ்வு என்னங்கிறது முழுமையாக நமக்கு அறிந்து கொள்ள முடியும். அது எங்க வருகிறது என்றால், எபேசியருக்கு எழுதிய திருமுகம், த லெட்டர் டு த எபேசியன்ஸ். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆவது அதிகாரம் 1 முதல் 7 முடிய வசனங்கள். எபேசியர் 2ஆவது அதிகாரம் 1 முதல் 7 முடிய வசனங்கள். நம்முடைய நேரத்துக்கு தகுந்த போல நாம் தியானிப்போம். முதல் வசனம். உங்கள் பாவங்களினாலும் குற்றங்களினாலும் நீங்கள் இறந்தவர்களாக இருந்தீர்கள். உங்கள் பாவங்களினாலும் குற்றங்களினாலும் நீங்கள் இறந்தவர்களாக இருந்தீர்கள். நம்முடைய பாவத்தினாலும் குற்றத்தினாலும், நாம் செய்த குற்றங்களினாலும் நாம் கடவுளுடைய பார்வையில் இறந்தவர்களாக இருந்தோம். உடல்ல உயிர் இருக்கலாம், ஆனா கடவுளை பொறுத்த மட்டும் நாம் இறந்தவர்கள். அது என்ன? இது உடல் ரீதியான மரணம் கிடையாது, ஆவிக்குரிய மரணம். அது என்ன ஆவிக்குரிய மரணம்? அதாவது கடவுளுக்கும் நமக்கும் இருந்த அந்த நட்புறவு, ஐக்கியம் துண்டிக்கப்பட்டு விட்டது. அதுதான் அதோடைய அர்த்தம். அன்பர்களே, ஒரு வார்த்தை நான் கொஞ்சம் தெளிவாக்க விரும்புகிறேன். ஏன்னா பொதுவா இது சொல்றது உண்டு. அதாவது ஆவிக்குரிய மரணம்னா கடவுளுக்கும் நமக்குள்ள உறவு போயிடுச்சு. அப்படி கிடையாது. உறவு அப்படி சொல்றதை விட, அந்த உறவு என்ற வார்த்தையை விட நட்புறவு என்ற வார்த்தையை பயன்படுத்தினால் மிகவும் நன்றாக இருக்கும். சற்று கவனிங்கள். ஊதாரி மகனுடைய உவமையில், அந்த கதையில அந்த மகன் திரும்பி வந்த பொழுது அப்பா என்ன சொன்னாரு? இவன் இறந்திருந்தான், இப்பொழுது உயிர் பெற்றுள்ளான். அவன் போன பிறகு அப்பா அவனுக்காக காத்துட்டு இருந்தாருங்க. அப்பா மகன், தந்தை மகன் என்ற உறவு போல. அப்படி போயிருந்த தந்தை அவனுக்காக காத்திருக்க மாட்டாரு. தந்தை மகன் என்ற உறவு இருந்துச்சு. ஆனா தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருந்த நட்புறவு, ஐக்கியம், அது துண்டிக்கப்பட்டு விட்டது. அதுதான் ஆவிக்குரிய மரணம். அப்பா மகன் உறவு இருந்தனால தான் அப்பா அவனுக்காக காத்துட்டு இருந்தாரு. ஒரு குடும்பத்துல ஒரு கணவனும் மனைவியும் இருக்காங்க. அந்த கணவன் மனைவிக்கு இடையே ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனை. மற்றவங்க என்ன சொல்றாங்க? அவங்களுக்குள்ள உறவு சரியில்லைப்பா. அப்படி இல்லை.
உறவு சரியில்லைன்னு கிடையாது. அவங்க பாருங்க, கணவன் வீட்டு வேலைக்கு போறாரு, கடைக்கு போறாரு, எல்லாம் செய்யறாரு. மனைவி சமைக்கிறா, வீட்டை சுத்தமா வைத்துக்கிறா, எல்லாம் செய்யறான். அந்த மனைவிட்ட போய் இந்த ஆள் யாருன்னு ஒருத்தர் கேட்டா அவள் சொல்லுவா, என்ன சொல்லுவாள்? இது என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லுவாள். இந்த கணவர்கிட்ட கேட்டா யார் அந்த அந்த பொண்ணு? அதனுடைய மனைவிங்க அப்படிங்குவா. அந்த கணவன் மனைவி என்ற அந்த உறவு இருக்கிறது. ஆனா அவர்கள் மத்தியில் இருந்த நட்புறவு, ஐக்கியம் போயிடுச்சு. அவங்க மத்தியில பேச்சுவார்த்தை கிடையாது, ஒரு பேச்சுவார்த்தை கிடையாது, பிரச்சனை. அப்போ உறவு போல நட்புறவு போயிடுச்சு, ஐக்கியம் போயிடுச்சு. அப்ப அந்த வார்த்தை உறவுக்கும் நட்புறவுக்கும் ஒரு வித்தியாசத்தை சொல்ற, வேற ஒன்றும் இல்லை. ஆதாம் பாவம் செய்த பொழுது கடவுளுக்கும் ஆதாமுக்கும் இடையே இருந்த நட்புறவு துண்டிக்கப்பட்டது, உறவு துண்டிக்கப்படல. ஏன்னா உறவு துண்டிக்கப்பட்டிருந்தா கடவுள் இறங்கி வந்திருக்கவே மாட்டாரு. கடவுள் இறங்கி வந்து பேசினாருங்க, பாவம் செய்த பிறகும் அவர்கிட்ட வந்து பேசினாரு. ஆனா உறவு துண்டிக்கப்படல, நட்புறவு துண்டிக்கப்பட்டது, ஐக்கியம் துண்டிக்கப்பட்டது. ஃபெலோஷிப், ஆங்கிலத்தில் ஃபெலோஷிப், இது ரொம்ப முக்கியமானது. நாம் பாவம் செய்யும் பொழுது நமக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள நட்புறவு துண்டிக்கப்படுகிறது. சரி, அதுதான் ஆவிக்குரிய மரணம். ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவா இருக்கணும். அதற்காகத்தான் நேரத்தை எடுத்து நான் சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. சரி, அடுத்து முதல் வசனம் முடிச்சாச்சு. உங்கள் பாவங்களினாலும் குற்றங்களினாலும் இறந்தவர்களாக இருந்தீர்கள். ரைட். அப்போ ஒருவேளை கேட்கலாம், என்ன பாவம் நாங்க செஞ்சோம், என்ன குற்றம் அப்படி செஞ்சோம் இப்படி எங்களுக்கு நம்ம கிடைக்கிறதுக்கு? ரைட். அப்போ 2வது வசனமும் 3வது வசனமும் நம்மளுடைய கேள்விக்கு பதில் தருகிறது. என்ன அப்படி பாவம் செஞ்சோம்? 2வது வசனம், முதல் 2வது வசனம் பார்ப்போம். உலக போக்கின்படி நாம வாழ்ந்தோமா? அதாவது உலகம் எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறதோ, இந்த உலகம் எதெல்லாம் பொறுமையாக நினைக்கிறதோ, இந்த உலகம் என்னென்ன செய்கிறதோ அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணிட்டோம். அதை ஃபாலோ பண்ணிட்டோம். இந்த உலகின் போக்கின்படியே நாம் வாழ்ந்தோம். நல்லா யோசிச்சு பாருங்க. நானும் யோசிச்சு பார்க்கிறேன், நீங்களும் யோசிச்சு பாருங்க. உலக போக்கின்படியே நாம் வாழ்ந்தோம். இன்னொரு பாவம் அந்த 2வது வசனத்திலேயே, கீழ்ப்படியாத மக்களாக இருந்தோம். கீழ்ப்படியாத மக்களாக நாம் இருந்தோம். கடவுளுக்கு அல்லது பெற்றோர்களுக்கு, கணவனுக்கு எல்லாம் கீழ்ப்படியாத மக்கள். எங்க பார்த்தாலும் கீழ்ப்படியாது கிடையாது. சின்ன குழந்தை கூட பாருங்க, சாப்பிட்றேன், நோ, டிவி போட்டதான் சாப்பிடுவேன். கீழ்ப்படியாத மக்கள். இதனால சரி பாருங்க, அடுத்த 3வது வசனம். நாம செஞ்ச பாவம் குற்றம் என்ன? 3வது வசனம் தெளிவா இருக்கு. உடலும் மனமும் விரும்பியவாறு செயல்பட்டோம். கடவுள் விரும்பியவாறு இல்ல, என்னுடைய உடலும் என்னுடைய மனமும் விரும்பியவாறு நான் செயல்பட்டேன். எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன ஆசை, அது எனக்கு வேணும், அதை நான் பார்க்கணும், அதை நான் கேட்கணும், அங்க நான் போகணும். என்னுடைய உடலும் மனமும் விரும்பியவாறு நான் நடந்து கொண்டேன். கடவுள் என்ன நினைக்கிறார் அதெல்லாம் பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. அப்போ 2வது வசனத்திலையும் 3வது வசனத்திலையும் நம்ம செஞ்ச பாவம் குற்றம் என்ன பவுலடிகளார் தெளிவாக எழுதியிருக்கிறார். அந்த 3வது வசனத்துல ஒண்ணு சேர்க்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இவ்வாறுதான் ஒரு காலத்தில் நாம் அனைவரும் இருந்தோம். அவரையே சேர்த்து சொல்றாரு. இவ்வாறு இந்த மாதிரி உலகின் போக்கின்படி வாழ்ந்தோம், கீழ்ப்படியாத மக்களாக இருந்தோம், உடலும் மனமும் விரும்பியவாறு நாம் செயல்பட்டோம். இவ்வாறுதான் நீங்களும் நானும், நாம் அனைவரும் ஒரு காலத்தில் இருந்தோம். சரி, அப்ப நாம் இதனால இறந்து விட்டோம். கடவுளுடைய பார்வையில் இறந்தவர்களாக இருந்தோம். கடவுளுடைய சாயல் போய்விட்டது. இனி இருக்கிறதும் ஒண்ணு, இல்லாத ஒண்ணு போச்சு. ஆனால் 4வது வசனம், அந்த ஒரு வார்த்தை பாருங்க. நாம் இறந்துட்டோம், அப்படியே விடல. அந்த ஒரு வார்த்தை, அந்த சில இந்த பைபிள் எல்லாம் அந்த ஒரு வார்த்தை எவ்வளவு நம்பிக்கை தருகிற வார்த்தையுமா. ஆனால், பட் 4th verse, 4வது வசனம், ஆனால் கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர், மிகுந்த இரக்கமுடையவர். அப்பா, ரிச் இன் mercy. அதோட நிறுத்தவில்லை, அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார்.
அன்பு கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்ல, அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். ரிச் இன் லவ். சில பணக்காரங்களை பார்த்து சொல்றோம், நம்ம என்ன சொல்றோம், ஐயோ அவர்கிட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்கியா. அதே மாதிரி கடவுளை பார்த்து பவுலடிகள் சொல்லுகிறார், அவர் மிகுந்த இரக்கமுடையவர், அவர் மிகுந்த அன்பு உள்ளவர். ரிச் இன் மர்சி, ரிச் இன் லவ். அதை தாங்க ஃபோக்கஸ் பண்ணும். நாம் இறந்து கிடந்தோம், நமக்கு வாழ்வு கிடைச்சா அதெல்லாம் ரெண்டாவது. நம்ம அதை தான் ஃபோக்கஸ் பண்றோம். அது இல்லை, ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, கவனிக்க வேண்டியது அவருடைய சுபாவம், அவருடைய தன்மை. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லாம் செஞ்சது அவர் தான். பிளீஸ் தயவு செய்து நன்றாக கவனிங்க. 4வது வசனம். ஆனால் அவர் மிகுந்த இரக்கமுடையவர், அவர் மிகுந்த அன்புள்ளவர். மிகுந்த, அந்த வார்த்தை மிக முக்கியமான, ரிச். ஓகே. 5வது வசனம். அப்படி அவர் மிகுந்த இரக்கமுடையவராக இருந்ததனால், மிகுந்த அன்பு உடையவராக இருந்ததனால் என்ன செஞ்சாரு? 5வது வசனம். நாம் நம்முடைய பாவங்களினாலும் குற்றங்களினாலும் இறந்தவர்களாக இருந்தோம். ஆனால் அவர் கடவுள் அன்பின் நிமித்தம், தம்முடைய அன்பின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நமக்கு உயிர் பெற செய்தார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து உயிர் பெற செய்தார். ஏன்னா இறந்துட்டோம், இப்ப நமக்கு வேண்டியது உயிருங்க. இறந்தவனுக்கு தேவை உயிர். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. எப்படி இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நமக்கு உயிரை கொடுத்தாரு. கல்லறையில இருக்கோம், இயேசுவோடு இணைந்து கல்லறையில இருக்கோம். இணைச்சிட்டாரு, கடவுள் இணைச்சிட்டாரு, சிலுவையில இணைச்சிட்டாரு, அடக்கம் செய்யப்பட்டோம், அவரோட இருந்துக்கிறோம். இப்ப கடவுள் கல்லறையில அவரோட நாம இறந்து கிடக்கிறோம். இப்ப நமக்கு வேண்டியது உயிர். அப்ப பாருங்க 5வது வசனம். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து உயிர் பெற செய்தார். இன்னும் வெளியே வரல. ஃபர்ஸ்ட் லைஃப், அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து 6வது வசனம், அடுத்த ஸ்டெப். 6வது வசனம். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நம்மை உயிர்த்தெழவும், மேல வர்றது, இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நம்மை உயிர்த்தெழவும், நன்றாக கவனிங்கள், விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார் கடவுள். விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார் கடவுள். 3வது, உயிர் பெற செய்தார், உயிரை கொடுத்தாரு. 2வது, 3வது, 6வது வசனத்துல வருது. என்னது? அவரோடு உயிர்த்தெழவும், அது 2வது ஸ்டெப்பு. வெளியே, கல்லறை விட்டு வெளியே வரோம், உயிரோட வரோம். 3வது, அதோட நிறுத்தல. இயேசு கிறிஸ்து விண்ணுலகில் போனார் இல்லையா, மோட்சத்துக்கு போனார் இல்லையா, தந்தையுடன் வலப்பக்கத்தில் அமர்ந்தார் இல்லையா, நாம இணைந்திருக்கோம்ல, சேர்ந்திருக்கோம்ல, we are joined. நம்மளை பிரிக்க கூடாது. நோ, அவரோடு விண்ணுலகில் நம்மை அமர செய்தார். அறிவுபூர்வமா கேட்டோம்னா புரியாது. இது உண்மை, இது ஆவிக்குரிய காரியங்கள். இப்ப நம்ம எங்க இருக்கோம்? உயிர்த்தெழுந்த பிறகு, உயிர் பெற்ற பிறகு விண்ணுலகில் இயேசுவோடு அமர்ந்திருக்கிறோம். பைபிள் பொய் கிடையாதுங்க. நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா அது வேற, விட்டுருங்க. இந்த உண்மையில என்னுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இப்பொழுது நாம் எங்க இருக்கிறோம்? விண்ணுலகில் அவரோடு அமர்ந்திருக்கிறோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்வு என்ன? விண்ணுலகில் இயேசுவோடு அமர்ந்திருக்கிற அந்த நிலையில் பூமியில் வாழ்கிற வாழ்க்கை. நன்றாக கவனிங்கள். விண்ணுலகில் இயேசுவோடு அமர்ந்திருக்கிற அந்த நிலையில், அந்த பதவியில், அந்த பொசிஷனில் நாம் பூமியில் வாழ்கின்ற, உடலில் வாழ்கின்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்வு. உண்மையை நாம் எங்க இருக்கோம்? ஆவியில் நாம் இயேசுவோடு இருக்கிறோம். அதை மறந்து விடாதீர்கள். ஏன் இயேசுவோடு இருக்கோம்? விண்ணுலகில் அவரோடு அமர்ந்திருக்கிறோம். அவரோட இணைச்சாச்சுல, திருமுழுக்கின் வழியாக அவரோடு இணைந்து விட்டோம்ல. எவ்வளவு மேன்மையான இந்த வாழ்வு, எவ்வளவு உன்னதமான இந்த வாழ்வு. இதெல்லாம் உண்மை. அந்த நாம் விண்ணுலகில் அமர்ந்திருக்கிறவங்க, இந்த மேலான பதவியில் இருக்கிறவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கணவன் மனைவி சண்டை போட மாட்டாங்க. குடும்பத்துல எவ்வளவு அமைதியா இருக்கும். ஐயோ, நம்ம இவ்வளவு மேலானவர்களா, நம்ம இவ்வளவு உன்னதமானவர்களா, அதை மறக்க கூடாதுங்க.
அந்த பதவியில் அமர்ந்தவாறு இருந்தவாறு கீழே வாழணும். நம்முடைய எண்ணம் மனதெல்லாம் அங்க இருக்கு, அங்க இருக்கணும். தூய ஆவியானவர் இந்த மாபெரும் உண்மையை புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்வாராக. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா சாத்தான் நம்மளை தொடவே முடியாதுங்க. நம்ம ஏதோ வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு இருக்கு, போய் தற்கொலை பண்ணிக்கலாம். ஐயோ, அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் விண்ணுலகில் அவரோடு அமர்ந்திருக்கிறோம். இப்போ இது நடக்க போறது கிடையாது. அந்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா அமர்த்தி உள்ளார்னு போட்டிருக்கு, அமர்த்தி உள்ளார். அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்த வசனம், 7வது வசனம். இங்க பாருங்க, ஏன் இப்படி கடவுள் செஞ்சாரு? அவருடைய அருள் வளம் வருங்காலத்தில் எடுத்து காட்டுவதற்காக இதை செய்தார். அவருடைய ரிச் இன் கிரேஸ், அவருடைய அருள் வளம் வருங்காலங்களில் எடுத்து காட்டுவதற்காக செய்தார். வருங்காலங்களில் அர்த்தம் எனக்கு சரியா புரியல. ஒருவேளை 100 வருஷம் கழிச்சோ, இல்ல அல்லது 1000 வருஷம் கழிச்சோ, அல்லது புதிய வானம் புதிய பூமி வருமே, அப்ப எனக்கு தெரியல. இந்த அருள் வளம், இந்த அவருடைய அருள் எவ்வளவு உன்னதமானது என்பதை வரும் காலங்களில் அவர் எடுத்து காட்ட போறாராம். அதாவது எடுத்துக்காட்டுக்கு இந்த ஜோசப்பை அனைவருக்கும் முன்னாடி நிறுத்த போறார். இந்த ஜோசப்பை அனைவருக்கும் முன்னாடி நிறுத்த போறார். நீங்க பாருங்க, இந்த ஜோசப் யாருன்னு தெரியுமா? பாவங்களினாலும் குற்றங்களினாலும் இறந்தவனாக இருந்தான். அவனுக்கு உயிரே கிடையாது. அவனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பு இல்லாம இருந்துச்சு. அவன் எனக்கு விரோதமா தான் எல்லாம் செஞ்சான். ஆனா நான் என்னுடைய அருளினால், பிகாஸ் ஆஃப் மை கிரேஸ், அவனை எந்த நிலைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. எப்படி வந்திருக்கான் பாருங்க. அது அவனுடைய சக்தி கிடையாது, அவனுடைய வல்லமை கிடையாது, என்னுடைய அருள். அவங்களாம் இதை பார்க்கும்போது கேட்கும்போது அப்படியே கடவுளை புகழ்ந்து பாடுவார்கள். இதோ இந்த அம்மா பாருங்க, இந்த அம்மா எப்படியெல்லாம் இருந்துச்சு. இந்த அம்மா மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு தொல்லையாக இருந்தாங்க. அவங்களுடைய பேச்சினாலும் செயல்னாலும் எல்லாத்துக்கும் தொல்லை. அந்த அம்மாவுக்கு விட முடியாத சில பாவங்கள். ஆனா நான் என்னுடைய அருளினால் என்ன செஞ்சிருக்கேன்னு பாருங்க. இப்ப அந்த அம்மா அவ்வளவு என்னோட நெருக்கமா இருக்காங்க. என்னை பத்தி நிறைய பேத்துக்கு சொல்றாங்க. என்னிடம் நிறைய பேர்த்த கொண்டு வந்தவங்க இந்த அம்மா. எப்படி என்னுடைய அருள் செயல்பட்டது பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது இந்த அம்மா எங்களுக்கு திரும்பி அவ்வளவு மோசமான அம்மாவாச்சு, பெரிய தொல்லையாச்சு, யாரும் அவங்களோட பக்கத்து கூட விட மாட்டாங்களே. அப்படியே அதை கேட்கும்போது பார்க்கும்போது அனைவரும் வருங்காலங்களில் கடவுளை புகழ்ந்து பாடுவார்கள். வருங்காலங்களில் தம்முடைய அருள் வளத்தை வருங்காலங்களில் எடுத்து காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார். 7வது வசனம். எல்லாம் அவருக்காக, அவர் செய்ததெல்லாம் அவருடைய மகிமைக்காக. 2வது நமக்கு அவருடைய பேர் விளங்கணும், அவர் மகிமை அடையணும், அவர் மாற்றி அடையணும். அதற்காகத்தான் எல்லாம் செய்கிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, இவ்வளவு அருமையான வாழ்க்கை. எபேசியர் 2வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் ஒரு முறையாவது படிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையை அப்படியே தொகுத்து பவுலடிகளை வழங்கி உள்ளார். அப்ப நம்ம எப்படி வாழணும்? விண்ணுலகில் இருக்கும் நம்ம எப்படி வாழணும்? அந்த விண்ணுலகை சார்ந்தவற்றின் மீதே நம்முடைய மனதை செலுத்தணும். உலகின் சார்ந்தவை மீது அல்ல, விண்ணுலகின் சார்ந்தவற்றையே நம்முடைய மனதை செலுத்தணும். கொலோசியர் 3:1, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். விண்ணுலகை சார்ந்தவற்றின் மீதே உங்களுடைய மனதை செலுத்துங்க. கொலோசியர் 3:5 என்ன சொல்றாரு அதை சொல்லிட்டு கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பவுலடிகள் சொல்கிறார், எனவே இந்த உலகத்தை சார்ந்த பரத்தன்மை, கெட்ட நடத்தை, கட்டுக்கடங்காத பால் உணர்வு, சிலை வழிபாடு என்னும் பேராசை அகற்றிவிடுங்கள். பரத்தன்மை, கெட்ட நடத்தை, கட்டுக்கடங்காத பால் உணர்வு, சிலை வழிபாடு என்னும் பேராசை அகற்றிவிடுங்கள். பரத்தன்மை என்னது? பரத்தன்மை ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு, வேற ஒன்றும் இல்லை. கொலோசியர் 3:5. பரத்தன்மை என்ன? ஃபார்னிகேஷன், விபச்சாரம் வேற, பரத்தன்மை வேறங்க. விபச்சாரம் திருமணம் ஆனவர்கள் தவறான உறவில் ஏற்படும் போது அது பேர் விபச்சாரம், திருமணம் ஆனவர்கள். திருமணம் ஆகாதவர்கள் தவறான உறவில் ஏற்படும் போது அது பரத்தன்மை, ஃபார்னிகேஷன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம்
4வது வசனம். எபிரேயர் 13வது அதிகாரம் 4வது வசனம். ஹீப்ரூஸ். அங்க கடவுள் எழுதியிருக்காரு, பரத்தன்மையும் விபச்சாரத்திலும் ஈடுபடுவர்களே கடவுள் தாமே தீர்ப்பு கூறுவார். God himself will judge the fornicators and adulterers. God himself will judge. அவ்வளோ நம்ம அதை எச்சரிக்கை எடுத்துக்கணும். பரத்தன்மையும் விபச்சாரமும். பரத்தன்மை விட்டு விடுங்கன்னு சொல்றாரு. இப்படி இருக்கு நம்மளோட வாழ்க்கை விண்ணுலகில் இருக்கிறது, நாம் அங்க அமர்ந்து இருக்கிறோம். ஒரு சிலர் கேட்கலாம், ஃபாதர் இப்படிலாம் சொல்றீங்களே, கடவுள் எல்லாம் நமக்காக தானே படைச்சாரு, எல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டாமா? நம்ம அனுபவிக்கிறதுக்கு தானே கடவுள் படைச்சிருக்காரு. என்ன அருமையான கேள்வி. ஆதாம் படைத்த போது கடவுள் எல்லா மரங்களையும் அவர் தாங்க படைத்தாரு. ஆனா ஒரு மரத்தை, அவர் படைத்த மரம், சாத்தான் படைத்த மரம் இல்ல, ஒரு மரத்தை, அவர் படைத்த மரத்தை சுட்டி காட்டி, ஆதாம் இந்த மரத்தின் கனியை உண்ணக்கூடாது. கடவுள் படைத்த மரம், அந்த கனியையும் கடவுள் தான் படைத்தாரு. அவர் படைத்ததை அவருக்கு ஆதாம் சொல்றாரு, நோ நோ டோன்ட் ஈட் இட், இதை நீ சாப்பிடாத. அதனால அந்த கேள்வி அப்படி சொல்லாதீங்க, கேட்காதீங்க. கடவுள் எல்லாம் நம்ம அனுபவிக்காத படைச்சிடணும், எல்லாம் நமக்கு தான் படைச்சிருக்காரு. ஆனா எது அனுபவிக்கணும், எது அனுபவிக்க கூடாது, அவருடைய கட்டளை நாம் கடைபிடிக்கணும். அதுல இன்னொன்னு சிலை வழிபாடு என்னும் பேராசை. அதையும் கொலோசியர் 3:5 பார்க்கிறோம். சிலை வழிபாடு என்னும் பேராசை. நம்ம சொல்ற நான் இயேசுவை தாங்க கும்பிடுறேன், வேற ஒன்னும் சிலையில கும்பிடுறது இல்ல. பேராசை சிலை வழிபாடு. பேராசை சிலை வழிபாடு. பணத்தின் மீது பேராசை, ஆட்கள் மீது பேராசை, பொருட்கள் மீது பேராசை, சிலை வழிபாடு. இதை அகற்றி விடுகள் சொல்கிறார். யாரு? எல்லாத்துக்கும் சொல்ல போகிறார். யாரெல்லாம் விண்ணுலகில் அவரோடு அமர்ந்திருக்கிறார்களோ, இதை நம்புகிறார்களோ, இந்த உண்மையை, இந்த வாழ்க்கையை சொந்தமாக்கிறார்களோ, அவர்கள் இதெல்லாம் அகற்றி விடணும், தூய்மையான வாழ்க்கைக்கு வரணும். நம்மளால முடியாது, தூய ஆவியானவர் உதவி செய்வார். கேளுங்க. இதெல்லாம் நடக்குமான்னு கேட்காதீங்க, இதெல்லாம் முடியுமான்னு கேட்காதீங்க. தாழ்ச்சியோடு தூய ஆவியானவரே, பைபிள் எழுதிருக்கு, நிச்சயமா என்னோட வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையோட கேட்டு பாருங்களேன். ஏன் இன்னைக்கே கேட்டு பாருங்களேன், நிச்சயமா கொடுப்பாருங்க. ஏன் தெரியுமா? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.